ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸ் எபிசோட் 945 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பிக் மாம் குயினை தூக்கி போட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணால, இனிமேட்டு அவனை அப்படியே தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியதான். அங்க ரெட் கலர்ல ரத்தம் தெறிக்க ஒருத்தனை அடிச்சு துவச்சு தொங்க விட்டுட்டு ரெட் பீன் சூப்பை கூடுன்னு இருக்கா. யாராலையும் அவளை அட்டாக்கும் பண்ண முடியல. கைடோவை கான்டாக்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லவும் முடியல. அந்த அறிவு கட்டவனாச்சு எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அப்டேட்டடா இருந்தா என்ன. சரி, இப்ப பிக் மாம் என்ன பண்ணுவா, ரெட் பீன் சூப் எங்க இருக்குன்னு சொல்லி நாய் மாதிரி அப்படியே மோப்ப முடிப்பா. அப்படி அங்க எங்கன்னு மோப்பம் முடிச்சு ஒரு வழியா அந்த சூப் பண்டாவை கண்டுபிடிச்சிட்டான். அவ்வளவுதான், அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதேதான் இதை தேடிதான் நான் இங்க வந்தேன். இதை பார்க்கும் போதே தெரியுது நிறைய இருக்கும் போலயே. இவ்வளவு நேரம் பசியில தேடி ஓடி வந்தது ஒருத்துன்ட்டு அந்த அண்டாவை ஓபன் பண்ண போவான். அந்த டைம் ஜெயில் வார்டன் இருக்கானே பப்பனுக்கி, அவங்கிட்ட ஒருத்தன் போய் தலைவரே ஒரு சின்ன பஞ்சாயத்துமா, டேய் இப்ப அதெல்லாம் பேச டைம் இல்ல, சட்டு புட்டுன்னு போய் கைடோவை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லன்னா நம்ம எல்லாத்துக்கும் தண்டனக்காதான் அப்படின்னு சொன்னா, இல்ல பாஸ் நமக்கு கன்ஃபார்மா தண்டனக்காதான்பா. ஏன்னா அந்த சூப் பண்டாக்குள்ள சூப் இல்ல, எவனோ ஒரு பாவி பையாத கம்ப்ளீட்டா சூப்பியே குடிச்சு இப்ப அது எம்டியா இருக்குதும்பா. அவ்வளவுதான், அந்த பபனுக்கியோட மூஞ்ச பாக்கணுமே, எது சூப் இல்ல எம்டியா இருக்கா. ஐயோ, ரொம்ப நம்பிக்கையோட வந்தாலே இல்லன்னு தெரிஞ்சா பேயாட்டம் ஆடிடுவாளே. இங்க இருக்க அத்தனை பேத்துக்குமே சங்கு தானே அங்க அவனுக்கு நடுங்கிட்டு இருக்குது. இங்க இவன் அண்டா ஓபன் பண்ணி பார்த்துட்டு எம்டியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவுதான், ஆளு ஒரு செகண்ட் செத்த போனமாவே ஆயிட்டான். நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் பிக் மாமுக்கு கிரேவிங் வந்தா அவன் என்ன பண்ணுவான்னு. சோ பபனுக்கு என்ன பண்ணுவான், இதுக்கு மேல இங்க இருந்தா எல்லாத்துக்குமே டெத்து தான். சோ எல்லாரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிருங்க, என்னடா தாமதம் ஓடுங்கடா அப்படின்னு கொலைவெறியோட கத்துவான். அவனே ஓட சொல்றானே அத்தனை பேரும் விழுந்தடிச்சு கதறிக்கிட்டு ஓடுவானுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத யூகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுது அப்படின்ட்டு எல்லாம் கதறி அடிச்சு ஓடுவானுங்க. அதுல ஒரு சில பேர் எந்த பண்ணாடப்பாடா அதுல இருந்து எல்லாத்தையும் குடிச்சது, ஐயோ நீ ருத்ர தாண்டவன் ஆடுவாளேன்னு கத்திட்டு ஓடுவான். லூஃபி பார்த்துட்டு நிஜமாவே அவ சாப்பிடணும்னு தான் வந்தாளா, பாவம் ஏன் அவ ஃபீல் பண்றான்னு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் சாப்பிட்டப்ப கூட மறுபடியும் அதை சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரிதான் அவளுக்கும் தோணுது போல. என்ன பண்றது, ரெட் பீன் சூப்பு செம டெலிஷியஸா இருந்துச்சு அப்படின்ட்டு மனசுக்குள்ள பேசுறங்கிற பேர்ல சத்தமா பேசிடுவான். அத பிக் மாமும் கேட்டுருவான், அங்க சுத்தி இருக்க எல்லாருமே கேட்டுருவாங்க. நம்ம பையகிட்ட இது ஒரு கெட்ட பழக்கம், எப்போ என்ன பேசணும்னாலும் சரி கம்மியா பேச மாட்டான், ஹை பீச்ல ஊருக்கே கேட்கற மாதிரி தான் பேசுறது. இப்படி அவன் பேசினதுனால அந்த சூப்பை இவன் தான் காலி பண்ணியிருக்கான்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. பிக் மாமோட மூஞ்ச பாக்கணுமே, ஆத்தாடி என்ன வெறியில இருக்கா. ஆமா, எல்லாம் ஏன் என்னைய பாக்குறாங்க, அவ்வளவு சத்தமாவா பேசிட்டேன், பின்ன மெதுவா வாடா பேசின பண்ணாட அப்படின்னு. இல்லையே, ரெட் பீன் சூப்பு செம்ம டெலிஷியஸா இருந்துச்சு, இப்படி சவுண்ட் கம்மியா தானே பேசினேன், அப்புறம் எப்படி அவளுக்கு கேட்டுச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பான். எங்க நம்ம ஆளுகெல்லாம் புலம்பி தள்ளுவாங்க, அட பாவி சண்டாளா, வாய கொடுத்து இப்படி புண்ணாக்கிக்கிட்டியாடா, கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்க மாட்டியாடா. ஆனா சாப்பர் தான் அலக்கமா அவன் என்ன பண்ணுவானோ அதை அப்படியே பண்ணிட்டான். எப்படியாவது கண்டுபிடிச்சாச்சு காப்பாத்தி கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா பிரச்சனையோட முழு உருவமா வந்து நின்றுட்டு இருக்கான். இனி பிக் மாம் சும்மா இருப்பாளா, அண்டாவை தூக்கிட்டு அவன் மேல வீசுவா, நல்ல வேலை தட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் கொலைவெறியோட வந்து லுக்கு விட்டு, ஏண்டா நீ தான் அந்த ரெட் பீன் சூப் எல்லாத்தையுமே சாப்பிட்டியா அப்படின்ட்டு அவன் இருக்க ஸ்டேஜை பிடிச்சி அப்படியே உடப்பா. அவன் பாடியில பிக் மாமால ரெட் பீன் சூப்பை ஃபீல் பண்ண முடியுது. சோ அவன் மேல கடுப்பாயி ஓங்கி ஒரு குத்துவப்பா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான். இப்ப என்ன பிரச்சனைனா, அவன் கழுத்துல அந்த லாக் இருக்குது, அந்த ஏரியாவை தாண்டி போனாலே போதும் கழுத்து துண்டா போயிடும். இல்லன்னா கூட அங்கங்கன்னு தப்பிச்சு பிக் மாமா விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு வைங்க. ஒரு டைம் மறந்து போய் அந்த இடத்த தாண்டி போவான். ஆனா அந்த லாக்ல டீன்னு சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே ஞாபகம் வருது, ஆத்தாடி இந்த ஏரியாவை நம்ம தாண்டி போக கூடாதுன்னு. அவ வந்ததே லூஃபிய கொல்றதுக்காக, அதவே மறந்து போய் ஞாபகம் இல்லாம ரெட் பீன் சூப்புக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்தான். ஆனா மறுபடியும் அந்த சூப்பை நான் தான் குடிச்சேன்னு ஞாபகம் இல்லாட்டியுமே நம்ம பையன் வாண்டடா போய் அவளை வம்பிழுத்துட்டானே. இதுதான் விதி போல, நான் உன்னைய மன்னிக்கவே மாட்டேன்பா, உடனே நம்ம பையன் கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு பிக் மாமு, நான் கெஞ்சி கேட்கிறேன், என்னைய விட்டுருப்பானா. அவளுக்கு தான் பிக் மாம்னா யாருன்னே தெரியாது, யார சொல்லிட்டு இருக்க பிக் மாமுன்னு, அது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன் சூப்பை குடிச்சது நீ தான், அதனால உன் விழா எலும்பை எடுத்து நான் சூப்பை வைக்காம விட மாட்டேன்னு கண்ணா பின்ன அட்டாக் பண்ணுவான். லூஃபிக்கு ஒரே குழப்பம், எது நான் யாருன்னு அவளுக்கு தெரியலையான்னு. மத்தவங்களா இருந்தா ஒருவேளை மண்டையில கிண்டையில கல்லு விழுந்துருச்சான்னு யோசிப்பாங்க. ஆனா லூஃபி, ஓ நீ அப்படி வரியா, நான் சாமுராய் கெட்டப்ல இருக்கிறதுனால என்னைய உன்னால கண்டுபிடிக்க முடியல அதான பார்த்தேன்பா. பிக் மாம் கோவத்துல இருந்தாலே அவளை கூல் டவுன் பண்றதுக்குள்ள படாத பாடு பண்ணும். இப்ப அவளுக்கு ஃபுட் கிரேவிங் அதிகமாயிருச்சு அப்படின்னா அவளால எந்த அளவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகும்னு அவளோட ஏரியால நம்ம பார்த்தோம். இப்ப இங்கே அந்த ஹங்கர் பேங்க் அட்டாக் இவளுக்கு வந்துருச்சுன்னா டெஃபினட்டா இந்த மொத்த ஏரியாவையும் அழிச்சிருவா. ஆனா அப்படி அவன் மட்டும் பண்ணா நமக்கு ஒரு பிளஸும் இருக்குது, அவனோட ஏரியாக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி கைடோ கடுப்பாவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கும் சண்டை நடக்கும், கண்டிப்பா பிக் மாமா அவன் போட்டு தெளிவான். ஒரு எம்பரர் க்ளோஸ்
இதுல ஒரு பஞ்சாயத்து என்னன்னா இப்ப அவன் வந்தா மட்டும்தான் இவளை தடுக்க முடியும். இல்லாட்டி ரெட் பீன் சூப்பை யாராச்சும் கொண்டு வந்து கொடுத்தே ஆகணும். அதுவும் அந்த ரிங்கை விட்டு நம்மளுக்கு வெளியில போறதுக்குள்ளேயே அதை பண்ணணும். அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த ரிங்க பாத்தீங்களா, ரிங்கு மட்டும்தான் இருக்கு. மிச்சா பாதி எல்லாத்தையுமே உடைச்சிட்டா. அந்த கொஞ்ச இடத்துக்குள்ள இவனுக்கு எங்கத்த ஓடி தப்பிக்கிறது. அந்த பார்டர் கிட்டக்க போனாலே கிணி 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 கிணின்னு பெல் அடிக்க ஆரம்பிச்சிருது. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இவங்க காலி. இத பார்த்தா அவனுக்கு அண்டாவை கஷ்டப்பட்டு நிமித்திட்டு இருப்பானுங்க. நல்லா பாருங்க, ஒரு அண்டாவை நிமித்துறதுக்கு ஒரு 8ல இருந்து 10 பேர் வேலை பார்க்க வேண்டி இருக்குது. ஆனா அதை ஒத்த கையில தூக்கி அடிச்சிருக்கா. இப்ப என்னன்னா அந்த சூப்பு அவளுக்கும் கிடைக்கல. டவுன் மக்களோட ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அதுவும் நடக்கலாம்பா. அட அந்த ஒக்கபோரே டவுனை தான் சொல்றான். அங்கதான அந்த சுரு ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு ரெட் பீன் சூப்பை கொடுத்து டேஸ்ட்டை காமிச்சு விட்டுட்டா. அப்ப அவளுக்கே நல்லா தெரியும் அந்த டவுனே ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்னு. ஆனாலுமே இவளுக்கு சாப்பாடு கொடுத்த நினைச்சு அவளுக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அதனாலதான் இந்த சூப்பு கிடைச்ச உடனே எல்லாத்துக்குமே குடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கா. பட் அது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு முன்னெளி போட்டாங்களே. இப்போ அந்த சூப்பை அவ சாப்பிட்டது மட்டும் இல்லாம அந்த டவுனுக்கும் கொண்டு போகணும்னு வெறியில இருக்கா. இந்த மேட்டர் சொல்லி ஒரு கத்துவா. அதை பார்த்துட்டு சாப்பருக்கே ஷாக் ஆயிரும். ஏன்னா ஹங்கர் பேங்க் அட்டாக் அவளுக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் அவ யோசிக்கவே மாட்டா. எல்லாத்தையும் அள்ளி வாயில போட்டு தின்னுட்டு போயினே இருப்பா. ஆனா இப்ப அவ அப்படி சொல்றானா டெஃபினட்டா இது அந்த ஹங்கர் பேங்க் அட்டாக்கே இல்ல அப்படின்னா அவ ரொம்ப கைனஸோட இருக்கான்னு சொல்லிட்டு சாப்பருக்கு சந்தோஷம். அவ கைனஸே கரடு முரடா இருக்கும்னு அவனுக்கு தெரியல. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த சூப்பை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து வைப்பா. நம்மளுக்கு நின்னுட்டு இருந்த மிச்ச சொச்ச இடமும் கம்ப்ளீட்டா வெடிச்சு 2 பேரும் திருச்சிருவானுங்க. உடனே கழுத்துல இருக்க லாக்கு டப்பு 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 டப்புன்னு அடிக்க ஆரம்பிக்குமா. உடனே எப்படியாச்சும் அதை எடுக்கணும்னு சொல்லி நம்ம தாத்தா கழுத்துல இருக்கதான் முதல்ல எடுக்க அவன் ட்ரை பண்ணுவான். அப்படியே அவன் ஃபுல் பவரையும் கொடுக்கும் போது அவன் பாடிக்குள்ள இருக்க அந்த மொத்த ஹாக்கி பவருமே இந்த கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஹாக்கி வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் அவர் கழுத்துல இருக்கத உடைச்சு வீசுவான். அதுக்கப்புறம் அவனோட உடைச்சு வீசுவான். அந்த காலர் பாத்தீங்கன்னா குயின் சொல்லும் போது இந்த மாதிரி கட் பண்ணுன்னு சொன்னான். ஆனா லூஃபி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அது பட்டால் பட்டால்னு பயங்கரமா வெடிக்குது. அதாவது ரெண்டுமே பண்ணும். பபுனுக்கியால நம்ப முடியல எப்படி இவனுங்க அதை உடைச்சானுங்கன்னு. இங்க லூஃபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஐ ஜாலி காலரை கழட்டிட்டேன்னு. ஆனா நம்ம தாத்தா அவனை பார்த்துட்டு ஐ கான்ட் பிலீவ் இட் மேன், நீ அதை செஞ்சுட்டேன்னு சொல்ல வருவாரு. ஆனா பிக் மாம் நின்னுட்டு இருக்கிறதுனால ஆனா தாத்தா நம்ம ஓடுவோம், இதுக்கப்புறம் இவகிட்ட சிக்கனா செதச்சிருவான்னு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான். ஆனா தாத்தா வரமாட்டாரு. ஏன் அப்படின்னா இவரை காப்பாத்தணும்னு அவன் முயற்சி பண்ணும் போதுதான் அவனோட உண்மையான பவரையே வெளியே வந்துச்சு. இப்போ பிக் மாம் முன்னாடி இப்படி நின்னுட்டு இருந்தாருன்னா டெஃபினட்டா அவரை அவன் அட்டாக் பண்ணுவான். அப்படின்னா நீ என்னைய ப்ரொடெக்ட் பண்ணு, அப்பதான் உன்னோட உண்மையான பவரை வெளியே கொண்டு வர முடியும். லூஃபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க அவ வேற அட்டாக் பண்ண கைய ஓங்கிட்டான். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிடுவான், இப்ப மட்டும் சண்டை போடுற விஷயத்துல அவகிட்ட தோத்தான்னா இவனும் செத்துருவான். இப்படி ஒரு வேலையை பண்ண சொன்ன நீங்களும் செத்துருவீங்க ஓகேவான்னு கேட்பான். செத்தாலும் பரவாயில்ல நீ பண்ணுன்னு அவர் பாட்டுக்கு நின்னுட்டாரு. ஓகே தாத்தா இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோன்னு பைய உடனே அவன் பாடியில இருக்க ஹாக்கி பவரை கைக்கு கொண்டு வருவான். அங்க பிக் மாம் அட்டாக் பண்ண வருவான். இந்த கடலோட எம்பரர் தானே நீ, உன்னை அடிச்சு தெறிக்க விடுறன்னு கை நீட்டுவான். இதுக்கப்புறம் லூஃபி கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்கிற ஹாக்கி பவரை வெளியில கொண்டு வந்து பிக் மாம் அடிச்சு தெறிக்க விட்டு ஜெயிச்சானா இல்லையா, இல்ல மறுபடியும் டகால்டி வேலை பண்ணிட்டு ஏறி ஊச்சி எஸ்கேப் ஆனானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.